அனைவருக்கும் வணக்கம். தினந்தோறும் 20 அப்படின்றத தலைப்பு கீழே தினமும் நம்ம ஒரு 20 கேள்வி பார்த்துட்ருக்கோம். இதுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே 3 வீடியோ பார்த்துருக்கோம். இது 4வது வீடியோ. ஸோ வாங்க இந்த வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் இது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இது அயர்க்கூற்று. இது அயர்க்கூற்று வாக்கியம். அடுத்து, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஸோ இது பிறவினை. பிறரை கற்பிக்க செய்கிறாங்க, பிறவினை. அடுத்து, அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? சித்திரை அப்படின்றது ஒரு மாதம், காலத்தினுடைய பெயர். அப்போ இது காலப்பெயர். அடுத்து, வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்துக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஸோ மாணவர்களை வட்டமாக, மாணவர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சரில் மாணவர்களை அப்படின்னு வரணும். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டைப் பண்ணும்போது மாற்றி டைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்றுத்தில் மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க அப்படின்னு தான் வரணும். மாணவர்கள் வட்டமாக உட்கார வட்டமாக செய்க இது இல்லை. மாணவர்கள் உட்கார செய்க வட்டமாக இதுவும் இல்லை. மாணவர்கள் செய்க இதுவும் இல்லை. இங்கே மாணவர்கள்னு வந்திருக்கு. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க இப்படி தான் வரணும். ஸோ உங்களுக்கு கொஷினில் கரெக்டாக இருக்கும். நான் டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிட்டேன். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மலை மீது மலையின் மீது மழை பெய்தது நேற்று. ஸோ மலையின் மீது நேற்று மலையின் மீது மழை பெய்ததுன்னு வந்திருக்கணும். அப்போ நேற்று மாலை. ஸோ மாலை அது ஓகே. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. இதுதான் சரியான சொற்றொடர். அகர வரிசைப்படி. ஸோ அகர வரிசையில் ஃபஸ்ட்டு ஆலிருந்து அவ் வரைக்கும் பார்க்கணும். அடுத்து ஒற்றை எழுத்துக்கள் பார்க்கணும். அடுத்து கா வரிசை பார்க்கணும். ngா வரிசை கா கா கி கி இப்படி பார்த்துட்டே வரணும். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், கண் காடை கீரன். ஓகே, இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் இ, கண் காடை கீரன் கெண்டை கொன்றை. அடுத்து, சொல்லுக்கற்ற பொருளறிக. ஸோ வலிமை திண்மை கரெக்டாக இருக்குது. ஸோ தன்னை குறிப்பது நான் இல்லை, இந்த நான். பார்ப்பது இது இல்லை, கான். துணினா துன்பம். ஓகே, அப்போ சரியான விடை வலிமை திண்மை. அடுத்து, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மான் வேதம். அடுத்து, ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒலி நகல். இதுதான் சரியான விடை. அடுத்து, மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். மா அப்படின்னா பெரிய. அடுத்து, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு அல்லாத காய். பாகு அப்படின்னா இனிப்பு. ஸோ இனிப்பு அல்லாத காய், இதுதான் பாகற்காய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இதுதான் பாகற்காய். அடுத்து, பைநினம் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் நினம் தான் பைநினம். அடுத்து, திருத்தொண்டர் புராணம் இன்னும் வரணும். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். அடுத்து, 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். 3 அடி சிற்றெல்லை 6 அடி பேரெல்லை. ஏற்கனவே நம்ம 8 தொகை நூல்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொரு நூலினுடைய அடிகள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஐங்குறு நூறு 3லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். குறுந்தொகை 4லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். கலித்தொகை புறநானூறு ஞாபகம் இல்லை, பார்ப்போம்.
ஸோ இப்போ இதுக்கு 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகர பக்கலாலான நூல் வந்து ஐங்குறு 100. அடுத்து தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. மணத்தக்காளி வாய்ப்புன்னு கரெக்டு, முசுமுசுக்கை வேர் இருமல் கரெக்டு, அகத்திக்கரை கண்ணோய் இல்லை. ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். அடுத்து பொருந்தாத இணை எது? மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம் ஆரம். ஓகே. கீழ்கடலில் விளைந்தவை பவளம். வடமலையில் இருந்து வந்தவை கரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பொண்ணும் இது இன்னொன்று வந்திருக்கும், சரி ஞாபகம் இல்லை, பொன் வரணும். ஸோ இப்போ கரின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. கேள்வி வந்து பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. தான் சரியான விடை. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. மாவரிசை மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. ஸோ மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. சரியான விடை இ. அடுத்து தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழ்பெற்றவர். ஸோ ராணி மங்கம்மாளுக்கு தான் அந்த புகழ் இருக்குது. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட இளவரசி. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஸோ காடுகளில் வாழ்ந்த மக்கள் வந்து விலங்கின் பெயரை கொண்டு அமைந்த ஊரின் பெயர் ஆட்டையாம்பட்டி. அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியார்? எல்லாருக்கும் தெரிஞ்சதே அம்பேத்கர். ஓகே, தேங்க்யூ.